அம்பாள் திருக்கல்யாணத்துக்கு 10,000 பேருக்கு அன்னதானம் போடுறதா சொல்லி போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்டியாச்சு. எப்படி சமாளிக்க போறேன்னு நேக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. நீர் ஏன் போய் கவலைப்படுறீர்? இந்த காரியத்தை ஏ டு இசட் கிட்ட ஒப்படைச்சிருங்க. அவ 10,000 பேர் இல்ல 10 லட்சம் பேரா இருந்தாலும் பக்காவா பண்ணி அசத்திருவா. டென்ஷனா போச்சு. நாளைக்கு ஷூட்டிங் 100 கார் கேட்டிருக்கியா? சிட்டி பூரா தேடி பார்த்தேன், எங்கேயும் கிடைக்கல. டைரக்டர் டார்ச்சர் பண்ணி வரியா? அதுதான் டென்ஷன் ஆற. ஏ டு இசட்ல சொல்ல வேண்டியதானே? ஏ டு இசட்னா பிறந்த குழந்தைக்கு புட்டி பால்ல இருந்து மனுஷன் மண்டை போட்டானா பாடையில போற வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில என்னென்ன தேவையோ அத்தனை ஏ டு இசட்ல அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஹலோ, எஸ், குட் மார்னிங். ஏ டு ஜெட் வாக் நைட் 2. எது உங்க பொண்ணுக்கு அடுத்த வாரம் ராகவேந்திரா மண்டபத்துல கல்யாணமா? அடாடாடா, எல்லாம் அந்த அருணாசலத்துடைய மகிமையோட நல்லபடியா நடக்கட்டும். இப்ப நாங்க அதுக்கு என்ன செய்யணும்? லைட் மியூசிக் தேவாவா? சார், இப்ப அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு சார். ஓகே ஓகே, ஏ டு ஜெட் உடனே கொடுத்துருவாரு, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் பையனை அனுப்பிச்சு விடுறேன். ஒரு 50,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருங்க, மத்தெல்லாம் நேர்ல பேசிக்குவோம். ஹலோ, ஏ டு ஜெட். எது பிரியா ஹாஸ்பிட்டலா? என்ன சார் வேணும்? ஓ குரூப் பிளட்டா உடனே வேணுமா? இந்த இமிடியேட் 5 பேர் அனுப்பிக்கிறேன் சார். டேய், பிரியா ஹாஸ்பிட்டலுக்கு ஓ குரூப் பிளட் வேணுமா? இமிடியேட் 5 பேர் அனுப்பு. வணக்கம் சந்தி. என்ன வேணும்? ஃபயர். ஃபயரா? எங்க ஃபயர்? எங்கயா? மவுண்ட் ரோட்ல. யோ, மவுண்ட் ரோட்ல ஃபயரா? இவ்வளவு சாவகாசமா சொல்றேன். ஏமா ஃபயர் ஸ்டேஷன் போன் போடு. ஏமா நீ தம்பி, ஃபயர் சினிமாக்கு ஒரு டிக்கெட் வேணும். ஏயா, கண்ணம்மா பேட்டையில போய் ஃபயர் ஆக வேண்டிய வயசுல உனக்கெல்லாம் ஃபயர் படத்துக்கு டிக்கெட் வேணுமா? ஒன்னேலாம். டேய், சாயங்காலம் ஒரு டிக்கெட் வாங்கி கொடுக்குற ஏற்பாடு பண்ணு. போய் தொலைட்டோம் போ. அப்புறம் வந்து வாங்கி தம்பி. வர அந்த கிழமைக்கு அட்டகாசம் தாங்க முடியல. ஜீவா சார் இருக்காருங்களா? என்ன விஷயம் பிரதர்? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அப்படியா? வெரி குட், வெரி குட். ஜீவா சார் கையால லவ் லெட்டர் அனுப்பினா லவ் சக்சஸ் ஆகும்னு சொல்றாங்க. உண்மையான விஷயப்பா. உனக்கு லவ் லெட்டர் தானே வேணும்? இன்னைக்கு 10 to 12 பீச் கலகட்டி போயிருக்கோம். எல்லா லவ்வர்ஸுக்கு லவ் லெட்டர் எழுதி கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நந்து. எஸ் மம்மி. புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சா? ஹோம்வொர்க் எல்லாம் பண்ணியாச்சா? அப்புறம் ஸ்கூல்ல யார்கிட்டயும் சண்டை போடக்கூடாது. டீச்சர் சொல்றபடி கேட்கணும். மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிடணும். அவ்வளவுதானே மம்மி? என் செல்லம். ருக்குமணி, எங்கடி போன? என்ன தண்ணி எடுக்க விட்டுட்டு? மேடம், என்னம்மா, எங்க போயிட்டு வர? இல்ல நந்துவ ஸ்கூல்ல விட்டுட்டு வரேன். இத பார், உன் டான்ஸ் கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் உனக்காக வெயிட் பண்றாங்க. போ. இந்தாங்க. என்னது? இந்த மாசம் வாடகை. அடடே, பாத்தியா? 1ஆம் தேதி ஆச்சுன்னா நீ வாடகை கொடுத்தாதாம ஞாபகத்துக்கே வருது. மத்த பையல கிட்ட எல்லாம் வாடகை வசூல் பண்ணணுமே. இந்த மனுஷன் எங்க போனாரு? குடிமக்களே, எனது ஆட்சியில் அனைவரும் சந்தோஷமாக இருக்கின்றீர்களா? நாட்டில் மழையே இல்லை மகாராஜா. பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. எனது ஆட்சியில் பஞ்சமா? கூடாது, கூடவே கூடாது. பஞ்சம் பஞ்சு பஞ்சாய் பறந்து போகட்டும். பஞ்சம் பஞ்சு பஞ்சாய் பறந்து போகட்டும். பஞ்சம் பஞ்சு பஞ்சாய் பறந்து போகட்டும். பஞ்சு பஞ்சாய் பஞ்சம் பறந்து போகட்டும். பறந்து போகட்டும். எனக்கு சீதனமா கொடுத்த பட்டு மெத்தை எல்லாம் இப்படி பஞ்சு பஞ்சா பறக்க விட்டுட்டிய. பஞ்சு பறக்கவில்லை மகாராணியாரே, நமது தேசத்தின் பஞ்சம் அல்லவா பறந்து கொண்டிருக்கிறது. கனவுல தர்பாரா நடத்திட்டு இருக்கிற உன்ன அதையும் குடிச்சு தொலைச்சிட்டியா? யுத்தம், போர். கட்டில இருந்து பஞ்செல்லாம் அப்படியே பீஸ் பீஸா பறக்குது. நீ மடிப்பு கலையாம இருக்க. தர்பார கலைச்சிட்டாங்களா? அரைச்சி வாய மூடியா. பெரிய ராஜவம்சத்து மாப்பிள தம் பொண்ணு அந்த புறத்துல சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி எங்க அப்பா உனக்கு கட்டி வச்சான். நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? கட்டிக்கிற புடவை பர்மா, லிப்ஸ்டிக் லண்டனு, பாடி ஸ்ப்ரே சிங்கப்பூர். நீ இவ்வளவு இளமையா இருக்கிறதுக்கு காரணமே நான் தான். ஆனா விஷயமா ஒரு நாளாவது நான் உன்னை டச் பண்ணிருப்பேனா? எந்த நேரமும் மெத்தையை கிழிக்கிறதுல இருந்தா அப்புறம் பொண்டாட்டியா எங்க? தேவி சுவாமி, கலங்காரை கண்ணே. குடியிருக்கிற வீட்டை அரசாங்கம் இப்ப எடுத்துக்குமா அப்ப எடுத்துக்குமான்னு அவ கோர்ட்டை கேஸ் அழைச்சுக்கிட்டு இருக்கிறா. இன்னைக்கு என்னயா தேதி? 1. நீ என்னடா காலங்காத்தால எந்திரிச்சு செந்தமிழ் பேசிக்கிட்டு இருக்கிற? ஒழுங்கா போய் குடியிருக்கிறவங்க கிட்ட எல்லாம் வாடகை வசூல் பண்ணிட்டு வா. எங்க வம்சத்தினுடைய லாஸ்ட் எம்பரர் நானு. வரி வசூல் பண்றதுக்கு ஜமீன்தார் அனுப்பிச்சிட்டு இருந்தோம். வாடகை வசூல் பண்றதுக்கு என்ன அனுப்புறியா? பால் பால் மாமி, சொம்ப புடிங்க. என்ன லுக்குறீங்க? ஏடோ அம்பி, பால் இப்படி நுரைய நொங்குமா குடுக்கறியே, மாட்டுக்கு எந்த குடுக்கணும்? புண்ணாக்கு குடுக்கணும் இல்ல சர்ப்போட குடுக்கணும்? மலை அண்ணாமலை. இந்த அண்ணாமலை 1 கிளாஸ் பாலா கொடுத்தா 100 கிளாஸ் காப்பியா மாறும். இது எப்படி இருக்கு? வர மாமி. அச்சச்சோ, அப்படியே சூப்பர் ஸ்டார் ரஜினி மாதிரியே பேசுறார். மாமே, அப்பா, இந்த பேலஸ்லயே காலங்காத்தால எந்திரிச்சு குளிச்சு முழுகிட்டு திவ்யமா இருக்கிறது நீங்க தான். இன்னைக்கு முதல் தேதி. ஓ,
அது நடிகர் திலகம் அபிநயிச்ச படம் இல்ல, ஏது தியேட்டர்ல? ஐயா அந்த படத்துக்கெல்லாம் இப்ப நெகட்டிவே கிடையாது. நான் வாடகை படம் வாங்க வந்திருக்கேன். 1ஆம் தேதி ஆயால் கரெக்ட் ஆயிட்டு வந்து நிற்கும். கேபிள் டிவி காரன் மாதிரி. ஒரு விஷயம் அறியுமோ, இப்ப புது படமே போடுறது இல்ல. எப்ப பார்த்தாலும் சினிமாவை பத்தியே பேசிட்டு. என்ன வண்டு வண்டு இல்லாத மச்சம். மச்சமா? நல்லா இருக்குது மாமே. நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க மாமே. சம்பாதிக்கிற புருஷன் சவுதி அரேபியால இருக்கா. சம்பாரிச்சு பணத்தை அனுப்பிச்சிட்டு இருக்கா. கையில செல்போனு, 24 மணி நேரம் ஃப்ரெண்ட்ஸுகளோட பேச வேண்டியது, டெய்லி 3 வேளை சாப்பிட வேண்டியது, டெய்லி 3 படம் பார்க்க வேண்டியது. கொடுத்து வச்சவங்க. வாழ்க்கையை என்ஜாய் பண்றீங்க. ஆமா, உங்களுக்கு லோன்லியாவே ஃபீலிங் இல்லையா? இருக்குங்கிறீங்களா இல்லைங்கிறீங்களா? ஒண்ணும் இல்ல, வேற பொறாம போறா. பணத்தை கொடுங்க, நான் போயிடுறேன். குறைச்சு தெரியும். மாமே ரொம்ப ஈரமா இருக்கு, அயன் பண்ணி வைங்க, வரும்போது வாங்கிக்கிறேன். தை தை திது தை 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 திது தை 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 தாஹா தி தை தாஹா பண்ணுங்க. தை தை திது தை 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 திது தை 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 தாஹா தி தை தாஹா தை தை தாஹா தி தை தாஹா. ஏய், வெளிய வாங்கடா. கீழே பாட்டு மேல போயிட்டா கராத்தங்க. 2 சனியன் ஒண்ணுதாடா. தை 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 தைனா பரதம், ஆ ஊ ஆனா கராத்தே. எவனுக்கு தெரியும்? அது தெரியாட்டி பரவாயில்ல. வாடகை யாரு கொடுக்கறது யாரு வாங்குறது தெரிய வேணாமா? வாடகை விஷயத்துல மட்டும் எங்களை ரொம்ப சீப்பா பேசாதீங்க. மாசம் வாடகை சேர்த்து ஆப்பு பிராந்தியம் தர்றோம். இதை விட வேற என்ன செய்யணும் உனக்கு? கோபப்படாத. பாட்டு பணத்தை பையில வை. பாட்டுலாம் கக்கத்துல வை. இன்னும் குளிக்கல. எத்தனை நாளா? இன்னைக்குதான். ஒரே நாளுக்கு எப்படியா? கர்மம் பாப்பாக்கிட்டு. நான் பரவாயில்லப்பா. ராஜ வம்சத்துல எங்க தாத்தா எல்லாம் குளிக்கவே மாட்டாரு, வெறும் அத்தர் தான். தெரியுமா? போயிட்டு வாங்க. என்னங்க, என்னமா? நாளைக்கு நந்தோட அப்பாவுக்கு திதி, ஐயருக்கு ஏற்பாடு பண்ணணும். நான் ட்ரை பண்ணேன், ஆனா எங்கேயும். நான் எங்க ஐயரா? அவ்வளவுதானே. நாளைக்கு ஏட்டு சார் மூலமா நாங்க ஏற்பாடு பண்றோம். நாளைக்கு ஐயர் இருப்பாங்க வீட்டுல. 1 லாரி லோடு ஐயர் வந்து இறங்குவாங்க. நாளைக்கு எல்லாரும் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துருங்க. அதுக்கு நான் 3 வேளையும் வந்துடுறோம். எப்படி நந்துவோட அப்பா நான்வெஜ் சாப்பிடுவாரா? ஏன் கேக்குறீங்க? படைப்பீங்களா? இருக்குது அவர் வெஜிடேரியன். முட்டை பியூர் வெஜிடேரியன். இதுக்குன்னே அலையிறது. அகில சாப்பிடுமா என்ன திருப்பி? இல்ல, லாப்படி பார்த்தா தவித சாப்பாடு 4 பிச்சைக்கார பரதேசிகளுக்கு தான் போடணும். அதனாலதான் உங்க எல்லாத்தையும் உட்கார வச்சு போடுறாங்க. அந்த 4 பிச்சைக்காரர்கள் நீங்களும் ஒருத்தர். மகாராஜா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். இலையில ஏன் முதல்ல உப்பு வைக்கிறாங்க? அதுவா, அதாவது உப்பு வைக்கிறவங்கள சாகுற வரைக்கும் நினைச்சுக்கிட்டே இருக்கணுமா, அதுக்கு தான் வைக்கிறது. உப்பு வைக்கிறவங்கள சாகுற வரைக்கும் நினைக்கணுமா. யார் உப்பு வச்சா? உங்க வைப்பு. முன்னாடி நீ சாகுற வரைக்கும் நினைச்சிட்டே இருப்பியா? கிண்டடா. என்னங்க ரூட்டை மாத்தி விட்டீங்க? ஒரு பழமொழி சொல்லப்படாதா? அவங்க உப்பு பத்தி தானே பேசுறாங்க. நீங்க ஏன் தப்பா நினைக்கிறீங்க? வாயை பொத்திக்கிட்டு கொட்டிக்குங்க. நீங்க பேசுங்க. மீனாட்சி, நீங்க வா, போய் அந்த பாயசத்தை எடுத்துட்டு. ஏன்னா நம்ம நாட்டுல இப்படி திவசம் எல்லாம் செய்யறமே, வெளிநாடுகள்ல இதே மாதிரி யாராவது செத்துக்கிட்டு போனா திவசம் செஞ்சு காக்காய்க்கு சோறு வைப்பாங்களா? ஏன்னு அழுகுற? சாப்பிட விட மாட்டேங்கிறியாடா? அதுக்கு அழுகுற? அதுக்கு மட்டும் இல்ல, ஒரு மனுஷன் செத்து போயிடுறான், அதை நினைச்சு கொஞ்சம் கூட வருத்தப்படாம வருஷம் அதே நாளைக்கு எல்லாத்துக்கும் இப்படி வடவாயசத்தோட சாப்பாடு போறாங்களே, என்ன பழக்கம் இது? மீனாட்சி 4 வருஷமா நம்மளுக்கு இப்படி சாப்பாடு போட்டுருக்கு. நாமளும் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம ராங் சென்டிமெண்ட் சாப்பிட்டு இருக்கோம். அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தனை பார்த்து மறுமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு யாருக்கும் தோணுதா? அதை நினைச்ச வந்துருச்சு. தயவு செய்து பேசாம சாப்பிடுறீங்களா? அதை பத்தி அவன் பேசாத. அவனுக்கு பிடிக்காது, அவனுக்கு பிடிக்காது. ஏங்க, சாதத்துக்கு முடி இருந்தா ஏதோ சொல்லுவாங்களே, என்ன சொல்லுவாங்க? எடுத்து போட்டு சாப்பிடுப்பாங்க. சாப்பிடுப்பா. அது இல்லண்ணே, சாப்பாட்டுல முடிவு இருந்தா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எல்லாம் சீக்கிரம் கல்யாணம் ஆகும்னு ஒரு ஐதீகம் இருக்கு. டேய், நான் தலைமுடியா கல்யாணம் பண்ணுறேன். என்ன பைத்தியாரத்தனம் பேசிட்டீங்க? என்னடா ஜீவா,
வழக்கம் போலதானா? என்னடா லுக்கு விடுற? நானும் 4 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு மீனாட்சி உன் காதலை பத்தி சொல்ற மாதிரி தெரியலையா? ஒரு கல்யாணம் ஆகாத பிள்ளைய லவ் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, நாங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை ஒண்ணு சேர்த்து வச்சு கண் குளிர பாத்துருப்போம். கர்மம் அதுவும் கிடையாது. அது பாவம் புருஷன் வந்துட்டு ஒரு பிள்ளைய கையில வச்சுக்கிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு தெரியுது. அதை நீ மனசுல வச்சுக்கிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு உண்ணாம உறங்காம இருக்கவனை இம்சம் பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? 4 வருஷமா அந்த பொண்ணுக்கு தினம் 2 லெட்டர் எழுதுற. அதை கொண்டு போஸ்ட் பண்ண மாட்டேங்கிற, நீயே படிச்சுட்டு இங்க வச்சுக்கிற. அந்த பொண்ணோட ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ஒரு பட்டுச்சல் எடுக்கிற. அதை கொண்டு கொடுக்குறியா? அது கிடையாது. பொட்டியில வச்சு பூட்டிக்கிற. அந்த பொண்ணு நகை வெட்டி போட்டா பொறுக்கிற, தலைமுடி இருந்தா பொறுக்கிற, கால இருக்க கொலுசுல ஒரு முத்து இருந்தா பொறுக்கிற. அந்த பொண்ணோட பேஸ்ட் பிரஸ் உனக்கு சோப்பிட பாவன வரையாடா அம்படி உண்டா நீங்க வைக்கிற. இது என்ன ரூம்பா காப்பரேஸ் குப்பத்திட்டியா? நேரா அந்த பொண்ணை போனமா, மீனாட்சி நான் உன்னை காதலிக்கிறேன், நீ இல்லாம என்னால வாழ முடியாது, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, அப்படி இப்படி நான் பொட்டிய போட்டாவல முண்டில தெரியும். டேய், காதலிக்கிறவங்களுக்கு தான் அந்த உணர்வு தெரியும். நீயும் காதலிச்சு பாரு, அப்பதான் உனக்கும் புரியும். மீனாட்சி இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சுக்கிட்டு பார்க்க முடியாது. அவளுக்காக நான் காத்துக்கிட்டே இருப்பேன்டா. கிழிச்ச உங்ககிட்ட லவ் லெட்டர் எழுதி வாங்கணும்னா காதலிச்சு கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டியை பத்தி பேரம்பத்தி லெவலுக்கு போய்கிட்டு இருக்கான். நீ என்ன பண்ற? வெறும் தாடியை மட்டும் வளர்க்கிற. ஏய், காதலுக்காக அவன் கண்ணை கொடுக்குறான், நாக்க கொடுக்குறான், கிட்னியை கொடுக்குறான், சட்னியை கொடுக்குறான். உன்னால ஒரு லவ் லெட்டர் கொடுக்க முடியாதா? இருக்கிற லவ் லெட்டர்லாம் இடம் போட்டோம்னா 800 கூட தேரும். இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. கல்யாணத்துல முடியும். நான் யாருன்னு தெரியாம என் பொண்ணு கையிலே லவ் லெட்டர் கொடுத்திருக்கேன். கசமால் என்ற கையில கவர்மெண்ட் காலேஜ் ஜீன்ஸ் போட்டுக்கணு, ஷூ போட்டுக்கணு, என்ன ரொமான்ஸா காட்ட மௌன டேய் உன் மூஞ்சில கைய வைக்க. என் மூச்ச பாரா டேய். இந்த ஃபாதர் காதலுக்கு மறுவாது கொடுக்கறவன்டா. காதல்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? அது 2 சைடுல இருந்து வரணும்டா. அதுக்கு பேர் தான் லவ். என் பொண்ணு உன்னை பிடிக்குதுன்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும், நாளைக்கே நடுக்கடல்ல கப்பல்ல உங்க கல்யாணத்தை வச்சு உங்களை கப்பல் சாக்கிடுவேன்டா. என் பொண்ணுதான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டால, அப்ப அதுல என்னத்துக்குடா 1 தபா 2 தபா 3 தபான்னு கடுதாச்சு குடுத்து என் பொண்ணை பேஜார் பண்ண? பாவம் 4 சொட்டு கண்ணீர் வேஸ்டா விட்டால. என்ன பண்றது? ஓ விதி என் கையில மாட்டீங்கன்னா. டேய் சரக்க ஊத்துறா சாவட்டும். ஐயா வேணாங்க ஐயா, இனிமே யாருக்கும் லவ் லெட்டர் எழுத மாட்டேங்க. இனிமே லெட்டரே எழுத மாட்டேங்க ஐயா. என்ன விட்டு சொல்லுங்க ஐயா. ஐயா இனிமே யாரையும் லவ் பண்ண மாட்டேங்க. இதே குப்பத்துல நான் பிறந்து வளர்ந்து கஷ்டப்பட்டு சுறா பிடிச்சி வெளிநாட்டுக்கு அனுப்பி கோடீஸ்வரம் ஆனவன். நீ சைஸ் இருந்தீன்னு நம்ம கையிலேயே ரங் கட்டுறிய, நீ பொடிச்சிருவேன். படிப்பை மட்டும் லவ் பண்ணுட, அப்பால பொண்ணுங்க தன்னால தேடி வரும். அத விட்டுட்டு இந்த மாதிரி டகல் பாச்சா வேலை காட்டின உன்னை சாம்பலாக்கி கரைச்சிருவேன். கையில ஓட்டு விடுங்க. பிரதர், இந்த பொண்ணை என் தம்பி கட்டி வைக்கலாம் இருக்கோம். அவன் எங்க போறா, எப்படிப்பட்டவ, யார் கூட பழகுறாங்கிற டீடைல்ஸ் எனக்கு வேணும் சார். ஒரு பொண்ணை ஃபாலோ பண்றது ரொம்ப ரிஸ்கான விஷயம். ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாகும், பரவாயில்லையா? ஃபீஸ பத்தி நீ எதுக்குமா கவலைப்படுற? கட்டிக்க போறேன், பீஸ்ஃபுல்லா இருக்கணும்ல. இந்த அட்வான்ஸ் எப்ப டீடைல்ஸ் தர போற? காசு கொடுத்துட்டீங்கல்ல, இந்த பொண்ணை பத்தின டீடைல்ஸ் இன்னும் 1 வாரத்துல உங்க கையில இருக்கும். தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ, மேட்ச் பாக்ஸ் இருக்கா? ஆபீஸ்ல ஆஞ்சநேயரா? சரியான முட்டாளா இருப்பான் போல இருக்கு. எப்படி கண்டுபிடிச்சா? அவன் ஃப்ரீயா பண்ற விஷயத்துக்கு காசு கொடுத்து போறான். கேட்டுதா சொல்லேனா? பாய் பாய். எக்ஸ்கியூஸ் மீ.
பொறுக்கி யார்கிட்ட பூ குடுக்குற? இது உங்க தலையில இருந்து விழுந்ததுங்க. எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். எல்லாரும் ஸ்டிக்கர் கோலம் ஒட்டுவாங்க, இல்லன்னா கல் மாலை கோலம் போடுவாங்க. நீ மட்டும் ஏன் அரிசி மாலை கோலம் போடுற? நாளை எறும்புகளுக்கு சாப்பாடா இருக்கட்டுமேனுதான். ஆண்டி, ஏன் என்ன பார்த்து கோலத்தை பினிஷ் பண்ணாம போறாங்க? அது வேற ஒண்ணும் இல்ல. காலையில வெளியில போகும்போது சுமங்கலி முகத்துல முழிச்சிட்டு போனா போற காரியம் சக்சஸ் ஆகும். அத அந்த பொண்ணு மனசுக்குள்ள நினைச்சிட்டு பாப்போல் இருக்கு. அதான் உன்னை பார்த்த உடனே உள்ள போயிட்டா. ஓகே, அப்படியே வச்சுக்கங்க. இப்படி பாதி கோலத்தை பார்த்துட்டு போனா என் காரியம் எப்படி சக்சஸ் ஆகும்? வந்து முழு கோலத்தையும் போட சொல்லுங்க, இல்லன்னா போக மாட்டேன். வந்து ஆட என்ன ஜீவா நீ? கோலம் அரை கோலமா இருந்தா முக்கா கோலமா இருந்தா நீ பாட்டு பாட வேண்டியதானே? சோ வரமாட்டாங்க, கோலத்தை பினிஷ் பண்ண மாட்டாங்க. ஆண்டி, எனக்கும் சென்டிமெண்ட்ஸ் இருக்கு. என் காரியம் நல்லா நடக்கணும், சக்சஸ் ஆகணும். கொடுங்க, நானே போட்டு போறேன். ஆண்டி, எப்படி நம்ம பினிஷிங்? சூப்பர். மீனாட்சி ஆரம்பிச்சு வச்சா நீ முடிச்சு வச்சுட்ட. அசத்திட்டப்பா. முழு கோலத்தையும் போட்டாச்சு, போற காரியம் சக்சஸ் தான். நான் மயில்சாமி பேசுறேன். நீ சொன்ன மாதிரியே பொண்ணை கூட்டு வந்துட்டேன். அவனுக்கு பின்னாலே விரட்டுறாங்க. நீ சீக்கிரமா புறப்பட்டு வா. எந்த பார்த்தா என்ன அது? ஒரு பொண்ணு கிட்ட கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? அவ என் தங்கச்சி. நான் பார்த்து வச்ச மாப்பிளைய வேண்டாம்னு சொல்லிட்டு அவ காதலிச்சனோட ஓடி வந்துட்டா. யோ, அவளுக்கு பிடிச்ச மாப்பிளைய கட்டி வைக்க வேண்டியதானே? ஏன் இப்படி கம்பல் பண்றீங்க? பாப்பா, நல்லா இருக்குதா மக்காத? இந்த பொண்ணுக்கு நான் தான் மாப்பிள்ளைன்னு சொல்லி 18 வருஷமா காத்துக்கிறேன். இவன் எவனோ வந்து இடையில தள்ளின்னு போனான்னா அத பார்த்து நல்லா ஆயிருன்னு சொல்றதுக்கு நான் என்ன பேமானியா? ஒரு பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? சரிமா, நீ சொல்ற மாதிரியா இவனுக்கு இவளை கட்டி வச்சிடுறேன். இவனை யாருமா கட்டிக்குவாங்க? நீ கட்டிக்கிறியா? உட்கார சொல்றியா? டேய், அவங்கள விடுறா. நீ இவளை கூட்டு போய் தாலி கட்டுறா. வாமா கண்ணு, வாங்க. ரெஜிஸ்டர் வந்திருக்காரு, 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வை. அட வாங்கண்ணா. வந்துட்டேன். பொண்ணு மாப்பிள்ள பேர சொல்லுங்க. பேச கல்யாணத்தை நடத்தி வச்சுடுறேன். நடுத்தரவுல கல்யாணம் பண்றவா கொடுத்து வச்சவா. எங்க விட்டு கல்யாணத்தை நடத்தி வைக்க நீ யாரா? ரிஜிஸ்டர். நான் நடத்தி வைக்கிறேன்டா. அவனுக்கு தங்கச்சி 18 வருஷமா இருந்திருப்பாளா? ஆனா கட்டிக்க போறவங்க கூட வாழ்ற காலம் 50 வருஷமா 60 வருஷமோ. நீ பெருசா அவன் பெருசாடா? கால் வச்சிருக்க நீ சொல்லுடா. காலோட வலி என்னன்னு தெரியுமா உனக்கு? அந்த வேதனை அனுபவிச்சிருக்க நீ. 2 மனசு சேர்ந்தா ஏன் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது?
வரதட்சணை கொடுத்து சந்தையில மாட்ட வைக்கிற மாதிரி பொண்ணுங்களை வைக்கிற கல்யாணம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனா காசு பணம் எதையும் எதிர்பார்க்காம மனசை மட்டும் விரும்பக்காத ஏன்டா உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது? இருப்பார், நம்மள பெத்த அப்பா அம்மா அண்ணன் தம்பி ஏன் அந்த கடவுள் கூட காதல பிரிக்கிற உரிமை கிடையாது. காதலுங்கிறது ரொம்ப புனிதமானது. அது கல்லறைக்கு அனுப்பிடாதீங்க. உன் தங்கச்சி நல்லா வாழணும்னா சாட்சிக்கு எழுத்து போடு. ரெஜிஸ்டர்.